4,300 ப்ளஸ் டிசைனர்ஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்க்ரீனை ஏஐல பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக அப்படியே தெரியுற மாதிரி தான் இருக்குது. இந்த UIUX டிசைன் அப்படிங்கிற ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக UX இன்ஜினியருங்கிற ரோலுக்கு மாறிட்டே வருது. பட் இப்போ இருக்க ஃப்ரெஷர்ஸ்லாம் இதை சுத்தமாக கற்றுக்கிறதே இல்லை. இட் won't work anymore. ரிசர்ச் படி இந்தியாவில் 1,20,000 1,50,000 வரைக்கும் UX டிசைனர்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. லெட்ஸ் டேக் 1,20,000. அதில் 55%, அதாவது 66,000 ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்க. அண்ட் ரிமைனிங் 54,000 பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக இருக்காங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்லையும் 4,300 ப்ளஸ் டிசைனர்ஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்னொரு சைடில் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் லிங்க்டின், நாக்குரி, இண்டீட் அண்ட் அக்ராஸ் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது 20,000 ப்ளஸ் ஓப்பனிங்ஸ் இந்த UIUX டிசைனர்ஸ்க்கு இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இந்த ஃப்ரெஷர்னால் உள்ளே போக முடியல? ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கூட இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் மோர்? ஏன் இப்படி நடக்குது? அண்ட் இண்டஸ்ட்ரியில் இப்போ பிளேஸ் ஆகிறவங்க எப்படி பிளேஸ் ஆகுறாங்க? இந்த UIUX 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சீனியர் ப்ராடக்ட் டிசைனராக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் மற்ற டிசைனர்கிட்ட கால் பண்ணி பேசி அவங்கள்ட்ட எடுத்த ரிசர்ச், அவங்களோட இன்சைட்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ரியாலிட்டி பேக்ட் வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் ஆல்ரெடி UX டிசைனில் இருக்கீங்க ஆர் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு என்டர் இன் டு திஸ் ஃபீல்டு, உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்க போகுது. ரியாலிட்டி ஆஃப் UIUX டிசைன் இன் 2026. ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இந்த UIUX ஃபீல்டு வந்து இல்லை. நீங்கள் ஆல்ரெடி UX டிசைனில் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறது எல்லாமே ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுங்க. தி ட்ரெடிஷ்னல் மெத்தட். முன்னொரு காலத்தில் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும் அவர் போயிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்ட்டை வந்து ப்ராப்பராக வாங்கிட்டு அது என்ன இருக்குது, என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக PRD, அதாவது ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு ப்ளஸ் காம்படிட்டர்ஸ் யார், அதில் என்ன பண்ணுறாங்க, அதில் நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக யூனிக்காக தெரியணும், என்னென்னலாம் ஆட் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இந்த மாதிரி பார்ப்போம். தென் ஒயர் ஃப்ரேம்ஸ் முடிச்சுட்டு UI முடிச்சுட்டு டெவலப்பர்ட்டு ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் அந்த இடத்துல மோஸ்ட்லி என்டர் ஆகணும் அப்படின்னா UI இருந்தால் போதும் ப்ளஸ் பேசிக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே சமயம் அந்த டைமில் க்ரியேட்டிவிட்டி எல்லாம் பயங்கர பீக்கில் இருக்கும். பட் இப்போ இருக்க ஃப்ரெஷர்ஸ்லாம் இதை சுத்தமாக கற்றுக்கிறதே இல்லை. ஜஸ்ட் சும்மா யூடியூப் பார்த்துட்டு ஃபிக்மாங்கிற டூல் மட்டும் கற்றுக்குறாங்க. அப்படி இல்லையா, AI டூல் மட்டும் பார்த்துட்டு ஏஐயில் வந்து எல்லாம் க்ரியேட் பண்ணுது, ஸோ அதை வச்சு நான் வந்து ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதில் எந்த ஒரு டெசிஷனும் இல்லாமல், எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் பேசிக்கான ஒரு அவுட் எடுத்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோஸுமே இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து டிசைன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தம்ப்நெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து UI ஸ்கின்னாக இருக்கட்டும், எதெல்லாம் AI பண்ணது, எதெல்லாம் வந்து ஹியூமன் பண்ணது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். நம்மளாலேயே ஃபைண்ட் பண்ண முடியும். சேம் டைம் நம்மளை போல தான் ரெக்யூட்டரும் ஃபைண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? பட் இப்போ நான் பார்க்குற போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஏஐல கிரியேட் பண்ணி அப்படியே போட்டுடுறாங்க. இது வந்து இந்த ஸ்க்ரீனை ஏஐல பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக அப்படியே தெரியுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் போட்டால் போதும் கம்பெனிக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அந்த கம்பெனி பொலிர்னு விட்டு ரியாலிட்டிக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரெடிஷ்னலில் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான் இப்போ மாறிட்டு இருக்கு. ரைட்டா? அதில் தி AI இம்பேக்ட். இந்த AI வந்து டிசைன் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீல்டையுமே கைண்ட் ஆஃப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இந்த UX டிசைனுக்கும் பொருந்தும். இப்போ புதுசாக உள்ள வரணும்னு நினைக்கிற ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளாக இருக்கட்டும், இந்த AI வந்து அவங்க ஒர்க் ஃப்ளோவில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதே இல்லை. ரிசர்ச், டிசைன், டெவ் ஹேண்ட் ஆஃப்னு இருந்த ஒரு ஃப்ளோ இப்போ ரிசர்ச், டிசிஷன் மேக்கிங், டிசைன் வித் AI, டெவலப், டெப்ளாய்னு வரைக்கும் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு வெப் டெவலப்பர் பண்ணுற வேலையை ஆஸ் அ UX டிசைனராக நம்மளாலையும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த AI வந்து கைண்ட் ஆஃப் மாற்றி விட்டுருச்சு. ஈவன் அந்த டெவலப்பர்ஸ் கூட இந்த UIUX நாலேஜ் இருந்துச்சுன்னா தே கேன் மேக் மோர் மணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் டிசைன் மட்டும் பத்தாது, அந்த டிசைனை வந்து எப்படி கோட் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்ணுறங்க வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களோட ஸ்கோப் பயங்கரமாக இருக்கும். ஃபார் தட் ஐ எம் கண்டக்டிங் எ லைவ் ஒர்க் ஷாப் ஆன் கம்மிங் ஃப்ரைடே. அண்ட் நீங்கள் பண்ண டிசைனை AI வச்சு டெவலப் பண்ண வச்சு ப்ளஸ் அதில் பேக் எண்ட்லாம் கனெக்ட் பண்ண வச்சு அண்ட் அதை டெப்ளாயும் பண்ண வைக்க போகிறேன். ஜஸ்ட் ஐம் சார்ஜிங் 99 rupees ஃபார் தட். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னதான் இந்த AI வந்து UI டிசைன்லாம் மேக் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் ப்ளஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் ஹியூமன்ட்டு இருந்து ப்ராப்பராக வந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸாக்டாக யூசருக்கு வந்து யூஸாக இருக்கிற மாதிரி போகும். அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் இங்கே நிறைய பேர்கிட்ட இல்லை. அப்படி இருந்தாலுமே தே ஆர் நாட் யூசிங் இட் ப்ராப்பர்லி. ஒரு பக்கம் டிசைன் வந்து AI கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் AI கிரியேட் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்த்தாக இல்லை, குவாலிட்டியாக இல்லை, அதை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைனர்ஸ் ஹைப் பண்ணிருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த UIUX டிசைன் அப்படிங்கிற ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக UX இன்ஜினியருங்கிற ரோலுக்கு மாறிட்டே வருது. ஈவன் கிளாட் கூட இந்த UX இன்ஜினியர் ரோலுக்கு இப்போ ஹையர் பண்ணுறாங்க. சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், வாட் டு டூன்னு கேட்டிங்கன்னா
என்ன பண்ணலான்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா ஈஸியாக புரிஞ்சுட்டு அதை மட்டும் அவாய்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் பார்க்குறது, இப்போ ஃப்ரெஷராக உள்ளே வரவங்க எல்லாருமே ஃபிக்மா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தான் மோஸ்ட்லி வராங்க. இந்த ஃபிக்மாங்கிற டூலை கற்றுக்கிட்டா போதும், அதில் இருக்க அந்த ஆட்டோ லேயர்ட்டு, டோக்கன்ஸு, வேரியபிள்ஸ் இதை மட்டும் கற்றுக்கிட்டா போதும், இந்த டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நிறையா பேர் வராங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டியூட்ஸ் அதை தான் சொல்லியும் கொடுக்குது. பட் கட் பண்ணால் இங்கே ரியாலிட்டியில் கம்ப்ளீட்லி அது ஃபிக்மாங்கிறது ஒரு டூல் தான். உங்களுக்கு டூலே வந்து எக்ஸ்ட்ரீம் மாறும், இல்லை வந்து சம்திங் லைக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆல்சோ இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி டூல் பேஸ்ட் பர்சன் மட்டும் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் பக்காவாக இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் சூப்பராக இருக்கணும். ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம், எந்த மாதிரி கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேஷன் லெவல் பெட்டராக இருக்கணும். டிசைனில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ரொம்ப பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்லாட்டி ப்ராடக்ட் ஓனரோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்க்ரீன் வைஸ் மட்டுமே யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ப்ளஸ் ஸ்க்ரீன் எப்படி வரப்போகுது, யூஐ கலர்ஸ் எப்படி, டைப்போகிராஃபி எப்படி, அந்த மாதிரி மட்டும் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் நான் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் பிஹான்ஸில் இருந்து மட்டும் சும்மா ஏதோ ஒன்று எடுத்து பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை சும்மா ரீடிசைன் பண்ணி இவங்க போர்ட்ஃபோலியோன்னு போட்டுறாங்க. பட் அதுவுமே கம்பெனிஸ் ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை வந்து ஸ்டார்ட் அப் லெவலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங். அண்ட் இப்போ நான் மோஸ்ட்டாக பார்க்குறது என்ன அப்படின்னா, எல்லாருமே ஃப்ரெஷர் உள்ளே வரவங்க எல்லாருமே இந்த ஏஐ வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆகிடுறாங்க. அவங்கள்ட்ட இருக்க ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. ஜஸ்ட் ஏஐயில் போயிட்டு ரிசர்ச் பண்ணணுமா, ஜஸ்ட் பர்ப்ளெக்ஸிட்டி போ, சாட்ஜிபிடி போ, இல்லை ஜெமினை போ, அதை பற்றி கொடு, ரிசர்ச் பண்ணி வாங்கன்ட்டு இருக்காங்க. இல்லை யூஐ பண்ணணுமா, கிளாட் டிசைன் போ, ஃபிக்மா மேக் போ, இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து கம்பெனிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, அதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் கரெக்டாக. பட் இங்கே ஃபவுண்டேஷன், பேசிக் ஃபவுண்டேஷனே வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஜஸ்ட் ஏஐ யூஸ் பண்ணி மட்டுமே போயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால ஜஸ்ட் ஏஐ கொடுக்கறது மட்டும்தான் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஏஐ எப்படி அவுட்புட் கொடுக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க டிசைன்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் அதுக்கேற்ற ஒரு அவுட்புட் தான் கொடுக்கும், ரைட்டா? பட் நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ராப்பரான அந்த நாலேஜ் இருக்கணும், உங்கள்கிட்ட அந்த டிசைன் ஸ்கில் இருக்கணும், ப்ளஸ் உங்கள்கிட்ட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஸ்கில் இருக்கணும், கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ அங்கே வந்து உங்கள் ஹெல்ப்புக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை கம்ப்ளீட்லி டிபெண்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை தான். அண்ட் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் வந்து எனக்கு கோடிங்லாம் வராது, சுத்தமாக பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நான் இங்கே வந்து உங்களுக்கு கோட் பண்ண சொல்ல போகிறது கிடையாது. பட் அந்த கோட் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து கோடிங் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. பட் இப்போ வந்து வாண்டடான ஸ்கில் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா ஈஸியாக கிளாடே கொடுத்துருது. ஸோ எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்வீக்ஸுக்கு வந்து நம்ம டெவலப்பர்ஸ்ட்டை போயிட்டு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா அது எப்படியும் நம்ம ஒரு 100% பண்ணுறோன்னா அவங்க டெலிவர் பண்ணுறது வந்து ஒரு 70% தான் இருக்கும். அந்த கேப்பை வந்து நம்மளே பிரிட்ஜ் பண்ணிட முடியுது கிளாட் மூலமா. ஜஸ்ட் பேசிக்காக HTML CSS மட்டும் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட் பண்ணால் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணால் அது ஃபைன், ரைட்டா? அதில் வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டுறோம், அதில் வந்து பேக் எண்ட் கனெக்ட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அதுவே அந்த இடத்துல பேமெண்ட் கேட்வே கொடுக்குறீங்க, இல்லை சம்திங் லைக் பேக் எண்ட் கூட கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல செக்யூரிட்டி இஷ்யூ அப்படிங்கிறது பயங்கரமாக பேசப்படும், ரைட்டா? ஸோ அப்போது அந்த கோடில் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஏஐ கொடுக்குறத வந்து சும்மா கிளிக் பண்ணி எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் க்ளவுடு கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே பில் ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற வெப்சைட்டில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்குது, ஏதாவது வந்து கம்ப்ளீட்லி ஒரு லூப் ஹோல் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் வந்து வேறு ஒருத்தர் வந்து உங்களோட இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பில்லை கொடுத்துட்டு அவரோட சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வந்துட்டு இருந்த பில்லில் டக்குன்னு ஒரு 10 லட்சம் 20 லட்சம்லாம் வந்தால் ஹவ் யூ வில் ஃபீல்? புரியுது இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காவது யூ ஹவ் டு லேர்ன் த கோடிங். தென் உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை ப்ளஸ் கம்யூனிகேஷனை பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கோங்க. அதுதான் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இட்ஸ் நாட் அபவுட் டிசைன். நான் வந்து இங்கே ஒரு டிசைன் பண்ணுறதோ யூஐ பண்ணுறதோ அதெல்லாம் வந்து எதுவுமே பேச கிடையாது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் 100ல் ஒரு 20% மட்டும்தான் அது இம்பார்ட்டன்ட். அது தாண்டி 80%ல் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஓனர்ஷிப் எடுத்து க்ரியேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஓனர்ஷிப் எடுக்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அவங்க விபி சொல்கிறாங்க, இல்லை வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அதை மட்டும் வாங்கிட்டு ஜஸ்ட் மேனேஜர் கொடுக்குறத மட்டும் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன்ட்டு இருந்தால் இட் ஒன்ட் ஒர்க் எனிமோர். ஸோ அதை தாண்டி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் உங்கள் சைடில் எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஓனர்ஷிப் இருக்கும். நம்ம ஓனர்ஷிப் எடுத்து
ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டொமைன் நாலேஜை எடுத்துக்கிட்டு நம்ம புதுசாக ஃபீச்சர்ஸ் கொண்டு வர அளவு ஒரு நாலேஜ் வேணும் நமக்கு. அதுதான் ப்ரைமரி ஸ்கில்லாக நான் பார்க்குறேன். அது ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்னா ஆமாம், இப்போ வந்து அது லைஃப் ஸ்டைல்லே வந்துருச்சு. டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், டிசைனர்ஸாக இருக்கட்டும், அதுதான் நம்ம ஒரு கை மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ரைட்டா? உங்களோட கம்யூனிகேஷன்லேருந்து, உங்களோட ப்ராப்ளம் சால்விங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு கம்பெனிஸ் ஆர் பேயிங் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். ஸோ இந்த ஃபீல்டு வந்து 2 years முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. இப்போ கைண்ட் ஆஃப் ஒரு ஷிஃப்ட் எடுத்திருக்கு. அந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு தான். ப்ளஸ் அந்த அப்ஸ்கில் பண்ணால் முன்னாடி வாங்கினதை விட இப்போ பே அதிகமாகவே வாங்கலாம். தே ஆர் பேயிங் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். நீங்கள் ஜஸ்ட் நார்மல் யூஎக்ஸ் டிசைனராக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைனர் வித் ஏஐ நாலேஜ் இருக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பரோட வேலையும் சேர்த்து பார்க்கறதுனால உங்களோட பே வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஜஸ்ட் டிசைன் அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துக்காமல் அது என்னென்னலாம் பண்ணுது, எப்படி பண்ணுது, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கோடிங்கை கிளியராக கற்றுக்கோங்க. அதை தாண்டி ஏஐ வந்து உங்கள் ஒர்க் ஃப்ளோவில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைன் கற்றுக்கணும், அதுவும் ஏஐயோட ப்ளஸ் ப்ராப்பராக ப்ராப்ளம் சால்விங்கோட அண்ட் நீங்கள் பண்ணுற டிசைனை கோட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா we have 60 days structured program for you. ஸோ அதில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்கள் பேசிக் ஃபண்டமெண்டல்லேருந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ட்ரெடிஷ்னல் வேலை ஒன்று பண்ணுவீங்க, ப்ளஸ் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராடக்ட் மேக் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் அப் லெவலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்க. ப்ளஸ் உங்கள் லிங்க்டின், நாக்குரி இதெல்லாம் ப்ராப்பராக ஆப்டமைஸ் பண்ணி ரெஸ்யூம் வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக மேக் பண்ணி உங்களை கம்ப்ளீட்லி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஐ வில் பி தேர் வித் யூ. ஸோ நான் வந்து பர்சனலாக உங்கள் போர்ட்ஃபோலியோ, ரெஸ்யூம், லிங்க்டினோட ப்ரொஃபைல்லாம் வந்து ப்ராப்பராக ஆப்டமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி ரிவ்யூவும் பண்ண போகிறேன். ப்ளஸ் எவ்ரி வீக் சாட்டர்டே ஐ வில் பி டேக்கிங் த லைவ் செஷன். அந்த லைவ் செஷனில் வில் பி கவரிங் ஸோ மெனி திங்ஸ். அண்ட் லாஸ்ட்டில் HTML CSஸோட கிராஷ் கோர்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் ஷாப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிரிண்ட் கமெண்ட்டில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் டிசிஷனை ப்ராப்பராக மேக் பண்ணுங்கள். இங்கே எவ்ரி 100 yearsக்கு ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடந்தே ஆகும். இப்போ 100 years முன்னாடி மிஷின்ஸ் வந்துச்சு. அந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இதே மாதிரி பண்ணிக்கானாங்க. இப்போது 100 years கழிச்சு ஏஐ வந்திருக்கு. இதில் யார் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அடாப்ட் ஆகுறாங்களோ அவங்க சேஃப். அப்படி இல்லை கற்றுக்க மாட்டேன், நான் வந்து பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் இருப்பேன் அப்படின்னா they are in danger. இவங்கள்ட்ட இருக்க ப்ராப்பரான ஸ்கில்ஸ் ப்ளஸ் ஏஐ யூஸ் பண்ணி லேக்ஸில் மேக் பண்ணுறவங்களும் எனக்கு தெரியும். அந்த ஏஐலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ளஸ் ப்ராப்பரான பிஸ்னஸ் இம்பாக்ட், ப்ராப்பரான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இல்லாமல் லே ஆஃப் ஆனவங்களும் எனக்கு தெரியும். தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். பாய்.